ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்னால இருக்குது தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமேங்கிறான். அவ்வளவுதான் அந்த பயிலால முடியுது. பண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே? ஏமாந்த தமிழா, கூலிக்கு மாரடிக்கும் தமிழா, தமிழ் என்ற பெயராலே தமிழ் தேசியம் என்ற முத்திரையோடு வரக்கூடிய மிக வேடிக்கையான விவரம் புரியாத அடி முட்டாள் தமிழனாக இருக்கிற தமிழர்களே, திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்களை சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இது பொது எதிரி, நம்ம கால் உன்னை விடக்கூடாது. தேடி பாக்குறான், வேற யாருன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கெட்ட காலத்தில் திட்டுவானுங்க போல இருக்கு. ராஜராஜ சோழன் கழுவி ஊத்துறோம், இப்போ அதுக்கும் கண்டுபிடிக்க முடியல. தாய் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் வாழும் தமிழின சொந்தங்கள் அனைவருக்கும் எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். ஈவேரா ஈரோடு நகரசபை தலைவர் ஆனது வரை உள்ள அவரது வாழ்க்கை சுருக்கத்தை ஈவேராவின் உண்மை முகம் பகுதி 1 அரசியலுக்கு வருமுன் ஈவேரா என்ற தலைப்பில் கொஞ்சம் விரிவாகவே நாம் பார்த்தோம். அரசியலுக்கு வந்தபின் ஈவேராவின் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்பதை ஈவேராவின் உண்மை முகம் பகுதி 2 அரசியலுக்கு வந்தபின் ஈவேரா என்கிற இந்த காணொளியில் காணலாம். ஈவேரா ஈரோடு நகரசபை தலைவராக இருந்தபோது சேலம் நகரசபை தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியில் காந்தியின் வாரிசாக அறியப்பட்ட ராசாசியின் நட்பு ஈவேராவிற்கு வாய்த்தது. ராசாசியின் அறிவுரையின் பேரில் ஈவேரா காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். ஈவேராவை பொறுத்தவரை மண்டி வியாபாரத்தின் நுட்பங்களையும் பலான தொழிலின் நுணுக்கங்களையும் நகரசபை தலைவராக சமூக தொண்டில் கொஞ்சம் அனுபவங்களையும் அறிந்தவரை அன்றி பொதுவான அரசியல் அறிவோ ஞானமுமோ அறவே இல்லாதவர். கட்சியின் கட்டளை என்றாலும் அதன் சாதக பாதகங்களை கொஞ்சமும் தனது பகுத்தறிவு கொண்டு பரிசீலிக்காமல் அதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு நிர்மூடனாகத்தான் தனது அரசியல் பயணத்தின் ஆரம்ப நாட்களில் ஈவேரா இருந்திருக்கிறார். உதாரணத்திற்கு கள்ளுக்கடை மறியலின் போது வட மாநிலங்களில் ஈச்ச மரங்களை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். ஈச்ச மரங்கள் கல் இறக்க மட்டுமே பயன்படுபவை, வேறு பயன் ஏதும் இல்லாதவை. ஆனால் அதை கேள்விப்பட்ட நமது பகுத்தறிவு பகலவன் ஈவேரா தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் 500 தென்னை மரங்களுக்கு மேல் வெட்டி சாய்த்து இருக்கிறார். அத்தகைய அதிமேதாவிதான் இந்த ஈவேரா. இந்தியை நாடெங்கும் பரப்ப வேண்டும் என்ற காந்தியின் கட்டளையை ஏற்று இந்தி பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு தனது இடத்தையே தானமாக தந்தவர்தான் இந்த ஈவேரா. கோர்ட்டுகளை புறக்கணிக்க வேண்டும் என்றவுடன் தனது சொத்துக்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை தொடர்ந்து நடத்தாமல் கைவிட்டு பல ஆயிரங்களை இழந்து நட்டப்பட்டிருக்கிறார் ஈவேரா. இவ்வாறு ஈவேராவின் ஆரம்ப சூரத்தனங்கள் அடிமுட்டாள்தனமாக இருந்தாலும் அவருடைய இந்த செயல்கள் அரும்பெரும் தியாக செயல்களாக போற்றப்பட்டு அதன் காரணமாக விரைவிலேயே அவர் தமிழ்நாடு காங்கிரசுக்கே செயலாளரானார். இதன் பிறகுதான் நீதி கட்சியில் உள்ள தெலுங்கர்களின் பார்வை அவர்களது மனவாடான ஈவேராவின் மீது பதிந்தது. அவர்களுடைய தொடர்பாலும் போதனையாலும் ஓரளவு விழிப்பு பெற்ற ஈவேரா காங்கிரசுக்குள் வகுப்புரிமைக்கும் சமுதாய உரிமைக்கும் போராடத் தொடங்கினார். ஆனால் காங்கிரஸில் உள்ள பார்ப்பனர்களுக்கு எதிராக அவரால் எதுவும் செய்ய இயலாமல் இறுதியாக 1925 நவம்பர் மாதத்தில் காஞ்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸை ஒழிப்பதே என் வேலை என மாநாட்டிலேயே எழுந்து கூறிவிட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார். 1919 காங்கிரஸில் இணைந்த ஈவேரா 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறிவிட்டார். அதன் பிறகு அந்த ஆண்டிலேயே சுயமரியாதை இயக்கத்தை துவக்கி பார்ப்பனர் அல்லாதோர் மாநாடுகளை நடத்த தொடங்கினார் ஈவேரா என ஈவேராவின் பக்த கோடிகள் எழுதி வைத்துள்ளார்கள். இது உண்மையல்ல. சுயமரியாதை இயக்கம் ஈவேராவினால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இந்த சுயமரியாதை இயக்கம் காங்கிரஸில் உள்ள பிராமணர்களின் ஆதிக்கத்தை வர்ணாசிரம கொடுமைகளை எதிர்த்து ராமநாதன் என்கிற பச்சை தமிழரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாகும். காங்கிரஸிலிருந்து வெளியேறிய ஈவேராவை தனது சுயமரியாதை இயக்கத்திற்கு தலைவராக்கி அவரது பொது வாழ்வு தொடர வழிவகுத்து தந்தவர் இந்த தமிழர் ராமநாதன் என்பதே உண்மை. இந்த காலகட்டத்தில் இந்திய பொது உடைமை இயக்க பிதாமகனான சிங்காரவேலருடன் ஏற்பட்ட தொடர்பால் ஈவேரா
பொதுவுடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தை சுயமரியாதை சமதர்ம இயக்கமாக மாற்றினார். சிங்காரவேலரின் கைங்கரியத்தால் ரஷ்யா சென்று திரும்பிய ஈவேரா ஒரு முழு பொது உடைமைவாதியாகவே மாறிப்போனார். 1932 டிசம்பர் 28, 29 ஆகிய 2 நாட்கள் ஈவேரா வீட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அரசியலில் நுழைய விரும்புவோருக்கும் நமது இயக்கத்தில் இடம் இருக்க வேண்டும், சுயமரியாதை இயக்கம் எப்போதும் போல் சமூக இயக்கமாக இருந்து வரலாம், அரசியலுக்காக அதற்குள் சமதர்ம கட்சி என்கிற தனி அமைப்பு அமைத்து கொள்ளலாம் என்றொரு திட்டத்தை ஈவேரா அறிவித்தார். அந்த திட்டம் அந்த நாளில் ஈரோடு திட்டம் என்றே அழைக்கப்பட்டது. சுயமரியாதை சமதர்ம சங்கம் என்னும் பெயரால் நாடெங்கும் சங்கங்கள் நிறுவப்பட்டன. மாவட்டம் தோறும் மாநாடுகள் நடந்தன. ஈவேராவின் கம்யூனிச சார்பு நடவடிக்கைகள் பிடிக்காமல் பெருமளவு சுயமரியாதைக்காரர்கள் ஈவேராவை விட்டு விலகிவிட்டார்கள். அதே நேரத்தில் குடியரசில் சிங்காரவேலரும் சீவாவும் எழுதிய கட்டுரைகளால் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் சுயமரியாதை சமதர்ம சங்கத்தில் சேரத் தொடங்கினார்கள். இதனால் பூரிப்படைந்த ஈவேரா திருப்பத்தூரில் நடைபெற்ற ஈரோடு திட்ட ஆதரவு மாநாட்டில் இவ்வாறு பேசினார். பொருளாதார துறையிலும் அரசியல் துறையிலும் வேலை செய்யாமல் சமூக முற்போக்கு எப்படி ஏற்படும்? ஒரு சமுதாயத்திற்கு பொருளாதாரமும் அரசியலும் அவசியமானது அல்லவா? இந்த இரண்டையும் விட்டு விடுவதென்றால் நமது சுயமரியாதை இயக்கம் தேவையே இல்லை. சும்மா அலங்காரமாக வேடிக்கையாக புராண முட்டாள்தனத்தையும் பார்ப்பன சூழ்ச்சிகளையும் பேசி காலம் கழிப்பது மாத்திரமே சுயமரியாதை இயக்கம் என்றால் அந்த சுயமரியாதை இயக்கம் அழிந்து போவதே மேல். கருஞ்சட்டைக்காரனான ஈவேரா தன்னை ஒரு செஞ்சட்டைக்காரனாகவே அந்த மாநாட்டில் பிரகடனப்படுத்தி கொண்டார். ஆனாலும் திருப்பத்தூரில் ஈவேரா பூசிக்கொண்ட சிவப்பு சாயம் வெளுத்து போகும் சம்பவம் ஒன்று விரைவிலேயே சம்பவித்தது. 1935ஆம் ஆண்டு மாவீரன் பகத்சிங் தூக்கு தண்டனை எதிர்நோக்கி சிறையில் இருந்தபோது அவர் தான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்பதை விளக்கி தனது தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற தலைப்பில் சீவா மொழிபெயர்க்க அதனை ஒரு புத்தகமாக உண்மை விளக்கம் அச்சகம் வெளியிட்டது. உண்மை விளக்க அச்சக உரிமையாளர் ஈவேராவின் அண்ணன் கிருஷ்ணசாமி. இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்காக ஜீவாவையும் கிருஷ்ணசாமியையும் வெள்ளை அரசாங்கம் கைது செய்தது. அப்போது சென்னை மாகாண ஆட்சியில் இருந்தவர்கள் நீதி கட்சியினர். அந்த சமயத்தில் ஈவேரா நீதி கட்சியினரின் நட்பில்தான் இருந்தார். ஆனாலும் வெள்ளை அரசாங்கத்தின் நெருக்குதல் காரணமாக ஜீவாவும் கிருஷ்ணசாமியும் நீதி கட்சி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நீதி கட்சியினர் ஈவேராவிற்கு ரகசியமாக ஒரு செய்தி அனுப்பினார்கள். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் காங்கிரசாரை விட கம்யூனிஸ்டுகள் மீதுதான் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை மிக கடுமையாக ஒடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈவேரா முன்னெடுக்கும் சுயமரியாதை சமதர்ம சங்கத்தை ஒரு முழுமையான கம்யூனிஸ்ட் கட்சியாகவே கருதுகிறது. எனவே ஈவேரா கம்யூனிஸ்டுகளுடைய தொடர்பை நிரந்தரமாக துண்டித்து கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் ஈவேரா மிக கடுமையான அளவுக்கு விளைவுகளை எதிர்கொள்ள நேரும் என்ற எச்சரிக்கை தான் அது. ஈவேரா நிலை குலைஞ்சு போனார். என்ன செய்தார் தெரியுமா? பார்ப்பன ஆதிக்க காங்கிரஸை எதிர்ப்பதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் அரசியல் கொள்கையை தவிர காங்கிரஸ் ஆட்சியை விட பிரிட்டிஷ் ஆட்சியே மேலானது என்பது என்னுடைய வெகுநாளை அபிப்பிராயமாகும் என 1935 மார்ச் மாதம் 10ஆம் நாள் குடியரசு இதழில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு வெள்ளையன் காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினார். அத்துடன் தனது அண்ணன் கிருஷ்ணசாமி நான் ஏன் நாத்திகன் ஆனேன் புத்தகத்தை வெளியிட்டதற்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க செய்ததோடு தோழர் ஜீவாவை மன்றாடி மன்னிப்பு கடிதம் தர வைத்தார். இச்சம்பவத்திற்கு பிறகு ஜீவாவும் சிங்காரவேலரும் ஈவேராவை விட்டு விலகிவிட்டார்கள். ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களும் ஈவேராவிடமிருந்து விலகிச் சென்று விட்டார்கள். அதன் பிறகு 1937 சென்னை மாகாணத்திற்கு நடந்த பொது தேர்தலில் தக்க சமயத்தில் தன்னை எச்சரித்து கம்யூனிஸ்டுகளிடம் இருந்து விலகச் செய்து பிரிட்டிஷாரின் அடக்குமுறை நடவடிக்கையில் இருந்து தன்னை காப்பாற்றிய நீதி கட்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நீதி கட்சியை ஆதரித்தும் காங்கிரஸை எதிர்த்தும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் ஈவேரா. ஆனால் தேர்தலில் நீதி கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெற்றது. ராசாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது.
பதவியிலேயே இருந்து பழக்கப்பட்ட நீதி கட்சிக்காரர்கள் பலரும் நீதி கட்சியை விட்டு விலகி காங்கிரஸில் சேரத் தொடங்கினார்கள். ஈவேராவின் கடைசி நம்பிக்கையாக காட்சியளித்த நீதி கட்சி 1937 தேர்தலுக்கு பின்னர் இன்றைக்கோ நாளைக்கோ என சாகும் தருவாயில் இருந்தது. ஜெகஜோதியாக காங்கிரஸ் கட்சி தலைவராக தனது அரசியல் பயணத்தை துவக்கிய ஈவேரா தனிமரமாய் ஒரு அரசியல் அனாதையாக தற்போது ஆகிப்போனார். அதற்கான காரணங்கள் இவைதான். 1. காங்கிரஸை ஒழிப்பதே லட்சியம் என கூறி காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி வந்து விட்டதால் காங்கிரஸ்காரர்கள் யாரும் அவருடன் இல்லை. 2. காங்கிரஸை விட்டு விலகி அவர் கட்டமைத்த சுயமரியாதை கட்சியில் இணைந்த பலரும் தோழர்கள் சிங்காரவேல ஜீவாவோடு இணைந்து ஈவேரா பொது உடைமை பாதையில் பயணிப்பது பிடிக்காமல் ஈவேராவை விட்டு விலகிவிட்டார்கள். 3. சிங்காரவேலர் ஜீவா இருவரோடும் இணைந்து பொது உடைமை பாதையில் பயணித்த ஈவேராவின் இயக்கத்தில் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து ஈவேரா அவர்கள் காலில் விழுந்து சரணாகதியான நிகழ்வுக்கு பின்னர் ஈவேராவை விட்டு விலகிவிட்டார்கள். 4. ஈவேராவின் கடைசி நம்பிக்கையாக இருந்த நீதி கட்சி 1937 தேர்தலில் தோற்று இன்றோ நாளையோ என சாகும் தருவாயில் இருந்தது. இவ்வாறு ஈவேரா தனிமரமாய் அரசியல் அனாதையாய் தவித்து கொண்டிருந்த போதுதான் 1938ஆம் ஆண்டு சென்னை மாகாண முதலமைச்சர் ராஜாஜி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்க முனைந்தார். அப்போது அதனை எதிர்த்து தமிழ் அறிஞர்கள் ஒன்றிணைந்து இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழ் அறிஞர்கள் முன்னெடுத்த இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தனது அரசியல் வாழ்வை புதுப்பித்து கொள்ள கிடைத்த நல்ல வாய்ப்பு என கணித்து ஓடோடி போய் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேரா தன்னை இணைத்து கொண்டார். நமது தமிழ் அறிஞர்களும் கன்னடரான ஈவேரா தம்மோடு சேர்ந்து இந்தியை எதிர்த்து போராடுவது தமது போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் என்பதால் அவரையும் தங்கள் போராட்டத்தில் இணைத்து கொண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியை எதிர்த்தும் தமிழ் மொழியின் அவசியத்தை வலியுறுத்தியும் தமிழினத்தின் மேன்மையை புகழ்ந்தும் ஈவேரா ஒரு தமிழனை விடவும் ஆத்மார்த்தமாக பேசியதைக் கண்டு ஏமாந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தலைமைத்துவத்தையே அவருக்கு தாரை வார்த்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈவேராவுக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது. சிறையில் இருந்த ஈவேராவை செத்து கொண்டிருந்த நீதி கட்சி தனது தலைவனாக்கி கொண்டது. சிறையிலிருந்து வெளிவரும்போது ஈவேரா நீதி கட்சி தலைவராக வெளிவந்தார். ஈவேராவின் பால் கொண்ட அபிமானத்தால் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் நீதி கட்சியில் இணைந்தார்கள். ஆகவே தமிழ்ச் சொந்தங்களே, நன்றாக ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஈவேராவின் பக்த கோடிகள் புடுகுவதைப் போல 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஈவேரா முன்னெடுக்கவில்லை. தமிழர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்தில் அன்று அரசியல் அனாதையாக இருந்த ஈவேரா தன்னை இணைத்து கொண்டு நீதி கட்சி தலைவராகி தனது அரசியல் வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டார். அதே சமயம் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் நீதி கட்சியில் இணைந்து செத்து கொண்டிருந்த நீதி கட்சிக்கு புத்துயிர் தந்தார்கள். ஈவேரா தமிழர் தலைவர் என புகழப்பட்டார். தந்தை பெரியார் என போற்றப்பட்டார். ஆனால் தமிழர்களால் அரசியலில் புது வாழ்வு பெற்ற வஞ்சகர் ஈவேரா என்ன செய்தார் தெரியுமா? 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சேலத்தில் நடந்த நீதி கட்சியின் 16வது மாநாட்டில் நீதி கட்சியை தமிழர் கழகம் என பெயர் மாற்றம் செய்வதற்கு மாறாக CN அண்ணாதுரை மூலமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரச் செய்து ஈவேரா நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் சூட்டினார். தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர், தெலுங்கர் அனைவரும் திராவிடரே என்ற இந்த திருகுதாள திராவிட சித்தாந்தத்தின் மூலம் தமிழ்நாட்டின் வளங்களை, வாழ்வாதாரங்களை வந்தேரிகளான தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் கொள்ளையடிக்க ஈவேரா வழிவகுத்து கொடுத்தார். குறிப்பாக தமிழகத்தை கைப்பற்றி ஆண்ட விஜயநகர வடுகர்களின் ஆதிக்கம் திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தில் நிரந்தரமாய் நீடிப்பதற்கு வஞ்சகன் ஈவேராவின் இந்த திராவிடர் கழக பெயர் மாற்றம் வழிவகுத்தது என்றால் அது 100க்கு 100 உண்மை. அம்மட்டும் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்த நாள் தொட்டு தான் மரணிக்கும் நாள் வரையில் தமிழ் மண்ணையும் மொழியையும் இனத்தையும் தமிழர்தம் பண்பாட்டு விழுமியங்களையும் முற்றாக அழித்தொழிக்க திட்டமிட்டு ஈவேரா இழைத்த துரோகங்கள் சொல்லி மாளாது. அவற்றுள் சிலவற்றை மட்டும் இக்காணொலி வாயிலாக இனி காணலாம். அரசியல் அனாதையாக இருந்த ஈவேராவை 1938 மொழி போராட்டத்தில் இணைத்து கொண்டு அவருக்கு அரசியலில் ஒரு மறுவாழ்வினை உருவாக்கி கொடுத்த தமிழர் தலைவர்கள், அறிஞர்கள், சான்றோர்களை பற்றி இந்த நன்றிகட்ட இழிபிறவி ஈவேரா என்ன சொன்னார் தெரியுமா? தமிழனில் யோக்கியன் ஒருவனும் இல்லாததால் கன்னடன் என்னை தமிழர் தலைவர் என்கிறார்கள். விடுதலை 1/5/1954. அன்றிருந்த தமிழர் தலைவர்கள் எல்லாம் அயோக்கியர்களாம். இந்த ஈவேரா மட்டும் யோக்கிய சிகாமணியாம். இவர் இன்னும் பேசுகிறார். விடுதலை
11/4/1947. தமிழர் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் தமிழரசு கட்சி என்பதும் தமிழர் ராஜ்யம் என்பதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதும் தமது முயற்சியை கெடுக்கும் சூழ்ச்சிகள். தமிழர் என்போர் பித்தலாட்டக்காரர்கள், கருங்காலிகள். 600 ஆண்டுகால விஜயநகர தெலுங்கு வடுகராட்சி திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தில் நிரந்தரமாய் நீடிக்கச் செய்யும் தமது முயற்சியை கெடுக்கின்ற சூழ்ச்சிகள்தான் தமிழர் கழகம், தமிழர் ராஜ்யம் இவையெல்லாம் என தமிழ் மண்ணில் இருந்து கொண்டே தமிழருக்கு எதிராக எவ்வளவு தைரியமாக பேசியிருக்கிறான் இந்த தருதலை ஈவேரா. தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் கேவலமாக ஈவேரா பேசியதையும் எழுதியதையும் கேட்கும் சொரணையுள்ள தமிழன் எவனுக்கும் இந்த ஆளுடைய சமாதிக்குள் இருக்கும் இவனுடைய எலும்பு கூட்டை தோண்டி எடுத்து வந்து தூக்கிலே தொங்கவிட வேண்டும் என்றுதான் தோன்றும். தமிழ் மொழியை பற்றி இந்த தருதலை உணர்வதை கேளுங்கள். தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. மொழி என்பது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு முக்கியமானதன்று. மொழி மனிதனுக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு தேவையானதே ஒழிய பற்றுக்கொள்வதற்கு அவசியமானதல்ல. தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றி ஈவேரா கூறுவதை கேளுங்கள். நீ வாழ்த்துவதால் உன் தமிழ்த்தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்து விடுமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து. ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா? விடுதலை 13/4/1972. தமிழை சனியன் என்று இந்த தருதலை ஈவேரா சாடுவதை கேளுங்கள். வீட்டில் தமிழ் பேசுகிறோம். கடித போக்குவரத்து நிர்வாகம் இவைகளை தமிழில் நடத்துகிறோம். சமய நூல்களை இலக்கியங்களை தமிழில் கொண்டு இருக்கிறோம். இதற்கு மேலும் சனியனான தமிழுக்கு என்ன வேண்டும்? ஆதாரம் ஈவேரா சிந்தனை தொகுதி 2 பக்கம் 985. தமிழை ஒதுக்கி விடுவதால் உனக்கு நட்டம் என்ன? வேறு மொழியை ஏற்றுக்கொள்வதால் உனக்கு பாதகம் என்ன? தமிழில் இருக்கும் பெருமை என்ன? ஆங்கிலத்தில் இருக்கும் சிறுமை என்ன என அடுக்கும் ஈவேரா தனது இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி தருகிற ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கேளுங்கள். எனது இந்திய எதிர்ப்பு என்பது இந்தி கூடாது என்பதற்கோ தமிழ் வேண்டும் என்பதற்கோ அல்ல. ஆங்கிலமே பொது மொழியாக, அரசாங்க மொழியாக, தமிழனின் வீட்டு மொழியாக ஆக வேண்டும் என்பதற்காக. ஆதாரம் விடுதலை 27/1/1969. தமிழ்நாட்டில் பேச்சு மொழியாக கூட தமிழ் இருக்கக்கூடாது, ஆங்கிலமே இருக்க வேண்டும் என்கிறான் இந்த இழிபிறவி ஈவேரா. அவன் இன்னும் கூறுவதை கேளுங்கள். தமிழர்கள் வேலைக்காரியிடமும் ஆங்கிலத்திலேயே பேசி பழக வேண்டும். ஆங்கிலமே தமிழனின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவேன். ஆதாரம் ஈவேரா சிந்தனை தொகுதிகள் 2. ஒருமுறை கலைமகள் இதழுக்கு அளித்த பேட்டியில் தமிழன் துரோகி, பொறுக்கி தின்னி என சாடும் ஈவேரா இன உணர்வு என்பது காலித்தனம் என்கிறார். தமிழ் இலக்கியங்களை இந்த தற்கொலை ஈவேரா கொச்சைப்படுத்துவதை கேட்டால் எந்த தமிழனுக்கும் ரத்தம் கொதிக்கும். திருக்குறளை மலத்துடன் ஒப்பிட்டு இந்த மட்டி ஈவேரா கூறுவதை கேளுங்கள். வள்ளுவரின் குறளையும் அந்தபடியே பகுத்தறிவுக்கு ஏற்றது அல்ல என கண்டித்து வந்தேன். எல்லாவற்றையும் குறை சொன்னால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்கிறார்கள். நான் இங்கே இருக்கிற மலத்தினால் நாற்றம் வருகிறது, அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் எதை வைப்பது என்றா கேட்பது? ஈவேராவின் சிந்தனை தொகுதி 2 பக்கம் 1259. திருக்குறளை பற்றி இந்த அதிமேதாவி இன்னும் கூறுகிறார். திருவள்ளுவர் அக்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றார். ஆதாரம் ஈவேரா தமிழும் தமிழரும் பக்கம் 10. இந்த மேதாவி ஈவேரா இன்னும் கூறுகிறார். தமிழனுக்கு என்று தனித்த முறையில் ஆரியம் கலவாத இலக்கியம் கிடையாது. ஆதாரம் குடியரசு 27/11/1943. தொல்காப்பியரை ஆரிய கைக்கூலி, ஆரிய தர்மத்தையே இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி எனவும் குற்றம் சாட்டுகிறார் இந்த கூமுட்டை ஈவேரா. தங்க கிண்ணத்தில் தரப்படுகிறது என்பதற்காக மலத்தை தின்ன முடியுமா என கம்பராமாயணத்தை மலம் என்கிறான் இந்த மண்டைக்கணம் கொண்ட வந்தேரி ஈவேரா. தேவடியால் எப்படி பார்ப்பதற்கு அலங்காரமாய் இருப்பாளோ அதே போலத்தான் இந்த சிலப்பதிகாரமும் என சிலப்பதிகாரத்தையே கேலி செய்கிறான் இந்த கேடுகட்ட ஈவேரா. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தை பற்றியும் போராளிகளை பற்றியும் மாணவர்களை பற்றியும் இந்த ஈவேரா எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார் தெரியுமா? எங்கே இந்தியை திணிச்சாங்க? யார் வாயிலே திணிச்சாங்க? ஒரு மனிதன் விரும்பாததை இன்னொரு மனிதன் திணிக்க முடியுமா? இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானித்து விட்டோமே,
அரசியல் சட்டம் எழுதிய காலத்திலேயே 1965 இருந்து இந்திதான் ஆட்சி மொழி என்று சட்டம் பண்ணினோமே. இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற பெயரில் நடந்தது காலித்தனம். ஆரம்பத்திலேயே 4 காளிகளை சுட்டிருந்தால் இந்த நாச வேலைகளும் இத்தனை உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டு இருக்காது. எதற்காக போலீஸ், எதற்காக கையிலே தடி துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா கொடுத்தார்கள்? இது என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம். ஆதாரம் கோ. சேகரின் திராவிட இயக்கமும் மொழிக் கொள்கையும், பக்கம் 132. தமிழ் மொழிக்கு ஈவேரா செய்த பாதகங்களில் கொஞ்சம் போல இதுவரை பட்டியலிட்டோம். இனி நமது தமிழ் மண்ணுக்கு இந்த வந்தேரி வடுகன் ஈவேரா செய்த துரோகத்தை சிறிது காணலாம். மாநிலங்கள் எல்லை பிரிவினையின் போது நமது தமிழக எல்லைகள் எல்லாம் கொள்ளை போன போது இந்த ஈவேரா என்ன செய்தார் தெரியுமா? ஆந்திர மாநில பிரிவினையின் போது திருப்பதியையும் திருத்தணியையும் தக்க வைக்க வடக்கல்லை போராட்டங்கள் நடந்தபோது அந்த போராட்டங்களில் ஈவேரா கலந்து கொள்ளவோ ஆதரவு தெரிவிக்கவோ இல்லை. மாறாக உங்கள் போராட்டம் உங்களுக்கு முக்கியம், என் போராட்டம் எனக்கு முக்கியம் என பிள்ளையார் சிலைகள் உடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் இந்த ஈனப்பிறவி ஈவேரா. கோலாரும் தங்கவயலும் கர்நாடகாவிற்கு தாரை வார்க்கப்பட்டதை பற்றி இந்த வந்தேரி ஈவேரா கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. கேரள மாநில எல்லை பிரிவினையின் போது தமிழர்களுக்கு சொந்தமான தேவிகுளமும் பீர்மேடும் அநியாயமாய் கேரளாவுடன் இணைக்கப்பட்ட போது இந்த இழிபிறவி ஈவேரா என்ன சொன்னார் தெரியுமா? தென் மாநிலங்கள் எல்லை பிரிவினைக்காக மத்திய அரசால் அனுப்பப்பட்ட பிரிவினை கமிட்டி உறுப்பினர் பனிக்கர் என்னை சந்தித்தார். பீர்மேட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் அந்த மண்ணின் பூர்வ குடிகள் அல்லர். அவர்கள் அங்கே பிழைக்க வந்தவர்கள். அங்கே உள்ள நிலங்கள் யாவும் மலையாளிகளுக்கே சொந்தம். எனக்கு கூட பீர்மேட்டில் எஸ்டேட்டுகள் இருக்கின்றன. அதனால் தேவிகுளம் பீர்மேடு இரண்டும் கேரளாவுடன் தான் சேர்க்கப்பட வேண்டும் என்றார். நானும் அதற்கு ஒப்புக்கொண்டு சரி என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்கிறார் இந்த வந்தேரி வடுகன் ஈவேரா. எவன் அப்பன் வீட்டு சொத்தை எவனோ எடுத்துக்கொள்வதை சரி என்று சொல்ல இந்த வந்தேரி வடுகன் ஈவேராவிற்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆந்திர மாநில பிரிவினையின் போது மதராஸ் மனதே என தெலுங்கர்கள் போராடுகிறார்கள். அந்த சமயத்தில் அதை பற்றி இந்த இழிபிறவி ஈவேரா என்ன சொன்னார் தெரியுமா? 5/1/1953 அன்று ராயப்பேட்டை லட்சுமிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் ஈவேரா தனது தலைமையுரையில் இவ்வாறு கூறுகிறார். ஒரு சமயம் சென்னை போய்விடுமானாலும் நான் ஒன்றும் அதிகமாக கவலைப்பட மாட்டேன். எனக்கு சென்னை நகரம் முக்கியமானதல்ல. அந்நியன் ஆதிக்கமற்ற பூரண சுயேட்சையுள்ள பிரதேசம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதுதான் தேவை. எப்படிப்பட்ட முட்டாள் அல்லது எப்படிப்பட்ட வஞ்சகன் இந்த ஈவேரா! தமிழ்நாடு தமிழருக்கே என்று கொள்கை முழக்கம் செய்தவராம் இந்த ஈவேரா. அப்படி தமிழ்நாடு தமிழருக்கே என்று கொள்கை முழக்கம் செய்தவர் பிறகு ஏன் திராவிடர் கழகத்தை தமிழர் கழகம் என மாற்றாமல் அப்படியே திராவிடர் கழகம் என வைத்திருந்தார் என வினவினால், திராவிடன் தான் தமிழன், தமிழன் தான் திராவிடன் என திருகுதாளம் பேசுவார்கள் இந்த திருட்டு திராவிட வடுகர்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு நாடு என்றால் என்னவெல்லாம் வேண்டும் என்பது இந்த தெலுங்கன் ஈவேராவுக்கு தெரியாதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவன் இரு புனலும் வாய்த்த மலையும் வரு புனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என ஒரு நாட்டிற்கு என்னவெல்லாம் தேவை என்பதற்கு இலக்கணமே வகுத்து தந்திருக்கிறான். ஊற்று நீரும் மழை நீரும் மலையும் அம்மலையிலிருந்து வரும் ஆற்று நீரும் வலிமையான அரணுமே நாட்டின் உறுப்புகளாகும் என்கிறார் வள்ளுவர். ஆந்திர மாநில பிரிவினையின் போது சித்தூர் மாவட்டத்தில் உள்ள 4 தமிழ் தாலுகாக்கள் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டிருந்தால் பாலாறு முழுமையும் தமிழக எல்லைக்குள் இருந்திருக்கும். செம்மர காடுகள் தமிழக எல்லைக்குள் இருந்திருக்கும். தேவிகுளமும் பீர்மேடும் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் முல்லை பெரியாறு அணை தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்து இருக்கும். இவ்வாறு தென் மாநிலங்கள் எல்லை பிரிவினையின் போது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான மலைகள், காடுகள், நதிகள், நிலங்கள் இவற்றையெல்லாம் அண்டை மாநிலங்களிடம் பறிகொடுத்துவிட்டு தமிழர்கள் நாம் பரிதவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் அண்டை மாநிலங்களிடம் பறிபோனது போது இந்த கழிசடை ஈவேரா அந்நியன் ஆதிக்கமற்ற பூரண சுயோட்சையுள்ள பிரதேசம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதுதான் தேவை என கதைத்து கொண்டிருந்தார். தமிழர்களின் எல்லைகள் பறிபோனதை பற்றி கவலைப்படாத இந்த தெலுங்கன் ஈவேரா தனது சொந்த சொத்தை காப்பாற்றிக் கொள்ள மட்டும் என்னவெல்லாம் தகுடு தத்தங்கள் செய்தார் தெரியுமா? அவை பற்றி 2 நிகழ்வுகளை இங்கே நாம் குறிப்பிட்டு ஆக வேண்டும். முதலாம் நிகழ்வு 1911ஆம் ஆண்டு. அப்போது ஈவேராவிற்கு வயது 31. ஈவேரா குடும்பத்திற்கு சொந்தமான நிலம் ஒன்று ஈரோடு ரயில் நிலையத்திற்கு எதிரே இருந்தது. அந்த நிலத்தை ரயில்வே துறை கையகப்படுத்தி ரயில் நிலையத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளார்கள் என்ற செய்தி ஈவேராவிற்கு தெரிய வருகிறது. ரயில்வேக்காரர்களிடமிருந்து தங்கள் நிலத்தை எப்படியாவது காப்பாற்றி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என ஈவேரா முடிவு செய்கிறார். ஒரு நிலத்தில் சமாதி இருந்தால் அந்த நிலத்தை கையகப்படுத்தாமல்
விலக்கு அளிக்க ரயில்வே துறை விதி ஒன்று அனுமதி அளிக்கிறது என்ற விவரத்தை ஈவேரா அறிந்து கொள்கிறார். ஈவேராவின் கிரிமினல் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்கிறது. அந்த சமயம் ஈவேராவின் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிறார். தந்தை இறந்த பிறகு அவரை புதைக்க வேண்டும், புதைத்த இடத்தில் சமாதி கட்ட வேண்டும் என்கிறார் ஈவேரா. ஈவேராவின் குடும்பத்தவரும் உறவினர்களும் நாம் வைணவ சம்பிரதாயத்தார், வைணவ சம்பிரதாயத்தின்படி இறந்த பிறகு உடலை எரிக்கத்தான் வேண்டும், புதைக்கக்கூடாது என மறுத்து விடுகிறார்கள். ஈவேராவின் கிரிமினல் மூளை மீண்டும் வேலை செய்கிறது. வைணவர் ஒருவர் இறப்பதற்கு முன்னர் வைணவ தீட்சை பெற்று துறவியாகிவிட்டால் அவரை புதைக்க வேண்டும் என அதே வைணவ சம்பிரதாயம் சொல்லுகிறது. இப்படி ஒரு சம்பிரதாயம் இருப்பதை தெரிந்து கொண்ட ஈவேரா சாக கிடக்கும் தன் தந்தை வெங்கடநாயக்கரை வற்புறுத்தி சாவதற்கு முன் வைணவ தீட்சை பெற்றுக் கொள்ளும்படி செய்து விடுகிறார். சிறிது நாளில் வெங்கடநாயக்கர் இறந்த பிறகு அவரது உடலை ஈரோடு ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள தங்கள் கொள்ளையில் புதைக்க ஏற்பாடு செய்கிறார். ஊருக்குள் பிணங்களை புதைக்கக்கூடாது என ஈரோடு நகரசபை நிர்வாகம் ஈவேராவிற்கு தடை போடுகிறது. ஆனால் ஈவேரா கலெக்டர் அலுவலகத்தில் தனக்கு உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி ஈரோடு நகரசபை நிர்வாகத்திற்கு தக்கவாறு அழுத்தம் கொடுத்து தனது கொள்ளையில் தந்தையின் உடலை புதைக்க அனுமதி பெற்று புதைத்து சமாதியும் கட்டிவிடுகிறார். சமாதி இருக்கிற காரணத்தால் ஈரோடு ரயில்வே நிர்வாகம் அந்த நிலத்தை கையகப்படுத்தாமல் விட்டு விடுகிறது. தமிழின இளைஞர்களே, தகடு தத்தத்தின் எல்லைக்கே சென்று தனது கொள்ளையை காப்பாற்றி கொண்ட அதே நேரத்தில் தமிழக எல்லைகளெல்லாம் கொள்ளை போன போது அது போனால் போகட்டும், இது போனால் போகட்டும், எது போனாலும் போகட்டும் என எகத்தாளம் பேசிய இந்த வடுக வந்தேரி தெலுங்கன் ஈவேராவுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது நிகழ்வு 1949ஆம் ஆண்டு. அப்போது ஈவேராவுக்கு வயது 71. அவர் மனைவியை இழந்த விடோயர். பிள்ளை குட்டிகள் என்று யாரும் இல்லை. எனவே இந்துக்கள் சொத்துரிமை சட்டப்படி அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் யாவும் அவருடைய அண்ணன் கிருஷ்ணசாமியின் மகன் ஈ.வே.கே. சம்பத் அவர்களுக்குத்தான் போய் சேரும். அந்த சமயத்தில் ஈ.வே.கே. சம்பத் ஒரு பெண்ணை காதலித்து வந்தார். ஈவேரா தன் அண்ணன் மகன் சம்பத்திடம் தனது தங்கை மகளைத்தான் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினார். சம்பத் மறுத்துவிட்டார். ஈவேரா ஆத்திரம் கொண்டார். தன் மறைவிற்கு பிறகு தனது சொத்துக்கள் ஈ.வி.கே. சம்பத்திற்கு போய் சேர்ந்துவிடக்கூடாது என்று முடிவெடுத்தார். சட்ட வல்லுநர்களை கலந்தார். தனக்கு ஒரு மனைவி இருந்தால் தனது சொத்துக்கள் தனது மறைவிற்கு பிறகு அந்த மனைவிக்கே போய் சேரும் என்பதை உறுதி செய்து கொண்டு தனது 71வது வயதில் 27 வயதே ஆன மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இந்த பொருந்தாத திருமணத்தால் தான் வாழும் காலம் மட்டுமல்லாமல் தான் மறைந்த பிறகும் படு கேவலத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெரிந்திருந்தும் தனது சொத்து தான் விரும்பாத ஒருவருக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக அந்த கேவலங்களை எல்லாம் சகித்து கொண்டு தனது 71வது வயதில் 27 வயது மணியம்மையை மணந்து கொண்ட ஈவேராவிற்கு எனக்கு சென்னை நகரம் முக்கியமானதல்ல, அந்நிய ஆதிக்கமற்ற பூரண சுயேட்சை உள்ள பிரதேசம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதுதான் தேவை என தன்மானம் பேசிய இந்த தருதலைக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பதை தமிழின இளைஞர்களே நீங்களே முடிவு செய்யுங்கள். இன்று எம் தமிழினத்தின் சீரழிவிற்கு முதன்மை காரணமாயிருப்பது மது என்றால் அதை மறுப்பார் உண்டா? 1971ஆம் ஆண்டு கருணாநிதி மதுவிலக்கை நீக்கி கள்ளையும் சாராயத்தையும் விற்பனைக்கு கொண்டு வந்தபோது கொட்டும் மழையில் கருணாநிதி வீட்டிற்கே போய் மதுவை மட்டும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கார்கள் என கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ராசாசி. ஆனால் மதுவிலக்குக்கு எதிராக கள்ளுக்கடையையும் சாராய கடையையும் திறக்க கருணாநிதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இந்த ஈவேரா. கள்ளுக்கடை மறியலின் போது 500 தென்னை மரங்களை வெட்டியதாக கொண்டாடப்படும் இந்த ஈவேரா மதுவிலக்கு பற்றி பின்னாளில் தெரிவித்த முத்தான கருத்துக்களை இப்போது எடுத்துரைப்பது அவசியமாகிறது. அவர் தெரிவித்த கருத்துக்கள்: 1. மனைவியிடம் கலவி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் நீ மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்கும் என்ன பேதம் என்று கேட்கிறேன். விடுதலை 18/3/1971. 2. கோயிலை மட்டும் வைத்துக்கொண்டு கள்ளுக்கடைகளை மூட வேண்டுமா? விடுதலை 20/6/1973. 3. மது தடைப்படுத்தப்பட்ட நாடு அடிமை நாடே ஆகும். விடுதலை 16/2/1969. 4. குடிப்பது தவறில்லை. கள்ளுக்கடையெல்லாம் மூடியிருந்தாங்க. அப்போ குடிக்காமல் இருந்தாங்களா? குடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஜனங்க சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். பெரியார் ஈவேரா தொகுதி 2 பக்கம் எண் 1227. 5. மது விலக்கு என்பது இயற்கையோடு போராடும் முட்டாள்தனமான போராட்டமாகும் என இந்த ஈவேரா விடுதலையில் 29/11/1968 அன்று எழுதியிருக்கிறான். மது அருந்துவது இயற்கை வேட்கை, மது அருந்தாமல் இருப்பதுதான் இயற்கைக்கு விரோதம் என்பதுதான் இதன் பொருளாகும். ஆனால்
இந்த ஈவே ராமசாமி தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட மது அருந்தாதவன். 19 வயது முதல் 31 வயது வரை ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் விபச்சார தரகராய் ஈரோட்டில் கொடிகட்டி பறந்தபோதும், விபச்சாரிகள், மிட்டா மராசுகள், ஜமீன்தார்கள் மத்தியில் இரவு பகலாய் இருந்தபோதும் அவர்களுக்கெல்லாம் இவன் மதுவூற்றி கொடுத்தானே என்று இவன் ஒரு சொட்டு மது கூட அருந்தியதில்லை. அப்போதுதானே அழகான விலைமாதர்களை காட்டி போதையில் இருக்கும் மிட்டா மிராசு ஜமீன்தார்களிடம் ஏகப்பட்ட பணம் பறிக்க முடியும். விலைமாதர்களுக்கு என சொல்லி அவர்களுடைய நிலபுலன்களை எல்லாம் தன் பெயருக்கு எழுதி வாங்க முடியும். ஈவே ராமசாமி மதுவே அருந்தாதவன் என்பதற்கு ஈவேராவே தந்த வாக்குமூலங்கள் இவை. எனது வாலிப பருவத்தில் 20 முதல் 32 வயது வரையில் எனது அந்தரங்க சகபாடிகள் எல்லோரும் மது அருந்துவார்கள். அவர்கள் என்னிடம் அதிக காதல் உள்ள சர்க்கார் அதிகாரிகள், ஜமீன்தார்கள், மிராசுதார்களும் மது அருந்துவார்கள். மேற்கண்ட வயதில் அநேகமாக இரவெல்லாம் இந்த கூட்டத்தாருடனேயே கோலாகலமாக இருந்து காலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து கொத்துச்சாவியை எடுத்துக்கொண்டு கடை திறக்க போய்விடுவேன். ஒரு ராத்திரிக்கு 4 பாட்டில் 5 பாட்டில் பிராந்தி உடைபடும். என் வீட்டில் எப்போதும் 4-5 பாட்டில்கள் இருக்கும். நானே என் கையால் தமிழரில் ஊற்றி சோடா கலந்து கொடுப்பேன். ஒரு சமயம் ஒரு டிப்டி கலெக்டரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் நான் ஊற்றி கொடுத்ததையே குடித்துவிட்டு என்னையே கீழே தள்ளி மதுவை என் வாயில் ஊற்றி குடிக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். நான் மறுத்துவிட்டேன். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், மது அருந்தும் அவர்களுடைய சகவாசமும் சுற்றுச்சார்பும் மது அருந்தினால் எப்படி இருக்கும் என என்னை யோசிக்கக்கூட தூண்டியது இல்லை. உண்மை இவ்வாறு இருக்க, மது அருந்துவது இயற்கை வேட்கை, மது அருந்தாமல் இருப்பதுதான் இருக்கைக்கு விரோதமானது என மதுவிற்கு ஆதரவாக ஈவேரா வாதிடுவது ஏன் தெரியுமா? தன் இளமை காலத்தில் மிட்டா மிராசுகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் மதுவை ஊற்றி கொடுத்து மயக்கி விபச்சாரிகளை காட்டி காசு பார்த்ததைப் போல ஈவேரா தன் முதுமை காலத்தில் தமிழ் இனத்தையே மதுவின் போதையில் ஆழ்த்தி திராவிட மாயையில் வீழ்த்தி 600 ஆண்டுகால விஜயநகர தெலுங்கு வடுகர் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிரந்தரமாக நீடிக்க செய்யத்தான் மதுவிற்கு ஆதரவாய் வாதாடுகிறான் இந்த வந்தேரி தெலுங்கு வடுகன் ஈவேரா. இன்னொரு உண்மையையும் இந்த காணொளி வாயிலாக தமிழர்களுக்கு உடைத்து காட்டுவது நமது கடமையாகும். பெரியார் பிறவியிலிருந்தே நாத்திகர், 10 அகவையிலேயே பகுத்தறிவு பேசினார். அவர் ஒரு சுய சிந்தனையாளர், சுயம்பு என ஈவேராவின் பக்த கோடிகள் செய்யும் பரப்புரை யாவும் பொய். தமக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் கடவுள் மறுப்பை கடைபிடித்து வருவதாக ஈவேரா சொல்வது சுத்த பொய். தனது 49 அகவை வரையில் ஈசன் அருள், எல்லாம் வல்ல இறைவன், விண்ணுலகம், ஆன்மா என்று பேசியும் எழுதியும் வந்தவர்தான் இந்த ஈவேரா. ஓரிரு ஆதாரங்களை இப்போது காணலாம். 1925ஆம் ஆண்டு, அப்போது ஈவேராவுக்கு வயது 47. அந்த ஆண்டில் ஈரோட்டில் குடியரசு என்னும் வாரப்பத்திரிகையை துவக்கி வைத்து ஈவேரா பேசிய பேச்சு பெரியார் திராவிட கழகம் வெளியிட்ட குடியரசு தொகுதி 1 பக்கம் 6 வெளிவந்துள்ளது. அவர் பேசியது இதுதான். இப்பத்திரிகையை ஆரம்பிக்கும் நோக்கம் தேசாபிமானம், பாஷாபிமானம், சமய அபிமானம், இன்னும் மற்ற விஷயங்களையும் ஜனங்களிடையே உணர்த்துவதற்கே ஆகும். இப்பத்திரிகை ஆலயத்தை திறப்பதற்கு ஈசன் அருளால் ஸ்ரீ சுவாமிகள் போன்ற பெரியோர்கள் கிடைத்தது அரிதேயாகும். இறைவனது அருளாலும் சுவாமிகளது அருளாலும் பத்திரிகை என்றும் நிலைபெற்று செவ்வனே நடைபெற வேண்டுமாய் ஆசீர்வதிக்கும்படி சாமிகளை வேண்டுகிறேன். ஆதாரம் குடியரசு தொகுதி 1 பக்கம் 6. சர் பிட்டி தியாகராஜன் மறைந்தபோது ஈவேரா ஒரு இரங்கல் செய்தி வெளியிடுகிறார். சர் பிட்டி தியாகராயர் இம்மண்ணுலகை நீத்து விண்ணுலகை எய்திய செய்தியை கேள்வியுற்று துயருற்றேன். அவரது இடது கன்னத்தில் முளைத்த சிறு கொப்புளமே அவரது ஆயுளை கொள்ளை கொண்ட கூற்றுவன் ஆவான். அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக. இவ்வாறு சர் பிட்டி தியாகராயர் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை ஈவேரா வேண்டிய போது அவருக்கு வயது 47. கோவை பீளமேட்டில் உள்ளது சர்வஜன உயர்நிலைப் பள்ளி. 1932இல் இப்பள்ளிக்கு வருகை தந்த ஈவேரா பள்ளி பார்வையாளர் புத்தகத்தில் இப்பள்ளியும் இதனை நிறுவிய PSG ரங்கசாமி நாயுடுவும் எல்லா நலமும் பெற இறைவனை இறைஞ்சுகிறேன் என எழுதியுள்ளார். 1974இல் இப்பள்ளியின் நூற்றாண்டு விழாவின் போது பள்ளியின் பார்வையாளர்கள் புத்தகத்தில் 1932இல் ஈவேரா மேற்கண்டவாறு எழுதியதை பள்ளி நிர்வாகம் காட்சிக்கு வைத்துள்ளது. இதனை 9/12/1974 அன்று தினமணி ஒரு செய்தியாக வெளியிட்டுள்ளது. இவ்வாறு பீளமேடு சர்வஜன உயர்நிலை பள்ளிக்காகவும் அது நிறுவனருக்காகவும் ஈவேரா இறைவனை இறைஞ்சிய போது அவருக்கு வயது 53. எனவேதான் இக்காணொளி வாயிலாக குன்றின் உச்சியிலிருந்து கூறுகிறோம்,
ஈவேரா பிறவி நாத்திகர் அல்லர். அவர் ஒரு பிறவி புழுகர். ஈவேராவின் பக்த கோடிகள் பொய்யர்கள் அல்லர். அவர்கள் பச்சை பொய்யர்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் தமிழர்களே, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற கோயபல்சுகளின் கூடாரங்கள் தான் இந்த திராவிட சமாஜங்கள். அடுத்ததாக, ஈவேராவை அவரது பக்த கோடிகள் உலகின் ஆகச்சிறந்த பெண்ணியவாதி என்றும் பெண் விடுதலை போராளி என்றும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடுவார்கள். உண்மையில் பெண் விடுதலை என்ற போர்வையில் அவர் முன்வைத்த கருத்துக்கள் யாவும் தமிழர்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை அனைத்தையும் சிதைத்து தங்களை பெற்ற தகப்பன்மார் யார் என்றே தெரியாத ஒரு அனாதை கூட்டமாக உலகின் மூத்த குடியான நம் தமிழ்குடியை ஆக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்துடன் முன்வைத்த கருத்துக்கள் ஆகும். ஈவேரா முன்வைத்த கருத்துக்கள் அவரை ஆகச்சிறந்த ஒரு பெண்ணியவாதியாக அல்ல, உலகில் உள்ள ஒழுக்கக்கேடர்களிலெல்லாம் கேடுகட்ட ஒரு ஒழுக்கக்கேடர் என்று தான் காட்டுகின்றன. சொல்லவே நான் கூசினாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் இந்த இழிபிறவி ஈவேராவின் பெண்ணிய சித்தாந்தங்களை. ஈவேரா கூறுகிறார், 1. பெண் விடுதலை வேண்டுமானால் பெண்ணே நான் சொல்வதை கேள். முதலில் நீ கற்போடு இருக்காதே. பல ஆண்களோடு உறவு வைத்துக்கொள். சேலையை கழட்டி வீசு, கவுன் போட்டுக்கொள். தலையில் உள்ள கூந்தலை வெட்டி வீசு, கிராப் வைத்துக்கொள். சமையலறையை உடைத்து எரி. குழந்தைகளை நீ பார்க்காதே. இரவில் வீட்டுக்கு வராதே. இதுவே பெண் விடுதலைக்கான பாதை. 2. கணவன் 2 வைப்பாட்டிகளை வைத்து கொண்டால் மனைவி 4 ஆசை நாயர்களை வைத்து கொள்ள வேண்டும். 3. பிறன் மனைவியை அபகரிப்பது குற்றம் அல்ல என்பதை சட்டமாக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தவர்தான் இந்த ஈவேரா. 4. திருமணம் என்பது பெண்ணை அடிமையாக்கும் ஒரு சடங்கு. திருமணங்கள் கிரிமினல் குற்றமாக அறிவிக்க வேண்டும். தனது 19வது வயது முதல் 35வது வயது வரை ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் ஒரு விபச்சார தரகனாக இருந்த ஒருவனிடமிருந்து இது போன்ற கருத்துக்கள் வருவதில் வியப்பெண்ண இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ இது போன்ற இழிவான கருத்துக்களை இழிபிறவி ஈவேரா சொல்லியிருந்தாலும் பண்பாடு கருதி அவற்றையெல்லாம் பட்டியலிடாமல் இத்துடன் நிறுத்தி கொள்கிறோம். குடும்பங்கள், குடிகள், குலங்கள், கடைசியாக இனம் என்ற வரிசையில் கட்டமைக்கப்பட்டிருப்பது தான் நமது தமிழினம். குடும்பம் என்ற அடிப்படை அமைப்பையே தகர்த்து எறிந்துவிட்டால் பின்பு குடிகள் ஏது, குலங்கள் ஏது, தமிழ் இனம் என்ற ஒன்றுதான் ஏது? இவ்வாறு தமிழினம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருந்த தடமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பெண்ணியத்தின் பெயரால் தீய கருத்துக்களை விதைத்தான் இந்த ஈவேரா. இன அழைப்பிற்கு ஈவேரா கூட்டத்தார் சூட்டிய இன்னொரு பெயர்தான் சாதி ஒழிப்பு. கலப்பு திருமணங்கள் மூலம் சாதியை ஒழித்து விடலாம், அதன் மூலம் தமிழ் இனமே இல்லாமல் செய்து விடலாம் என எவ்வளவோ முயன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொற்ப எண்ணிக்கையில் தான் கலப்பு திருமணங்கள் நடந்ததால் கலப்பு திருமணங்கள் மூலம் சாதியை ஒழிப்பது, தமிழ் இனத்தை அழிப்பது எல்லாம் சரிப்படாது என்பதை கண்டுகொண்ட ஈவேரா தமிழின ஆண் பெண் இருபாலரையும் ஒழுக்கக்கேடர்களாக்கி குடும்ப அமைப்பே இல்லாததாக்கி தமிழினத்தை அழிக்க முயன்றான் இந்த ஈவேரா. ஒரு மனிதனுக்கு தன்முனைப்பு என்பது தேவையான ஒன்று. ஆனால் ஈவேராவிற்கு இருந்தது தன்முனைப்பு அல்ல, தன்னகங்காரம், தலைக்கணம். தன்னை பற்றியும் தன்னை பின்பற்றும் தொண்டர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஈவேரா என்ன கூறுகிறார் தெரியுமா? சுயமரியாதை இயக்க கொள்கைகளை, பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் விளக்கிச் சொல்வது என் சொந்த காரியம். விரும்பினால் சொல்வேன், விருப்பம் இல்லாவிட்டால் சொல்ல மாட்டேன். என் தவறை, என் போக்கை திருத்த இந்த நாட்டில் எவருக்கும் உரிமை இல்லை. என்னை கண்மூடி பின்பற்றும் பக்த கோடிகள் தான் எனக்கு தேவை. இன்னும் சொல்லுகிறார், என்னை பொறுத்தவரையில் என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது. தங்கள் அறிவை மறந்து, ஆற்றலை மறந்து என் லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவை. அவர்கள் புத்திசாலிகளா, முட்டாள்களா, பைத்தியக்காரர்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்றார் வள்ளுவர். முந்தைய தலைமுறையை விட அதற்கு அடுத்த தலைமுறை கூடுதல் அறிவுடைமையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இக்குறளில் வள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ஈவேராவை பொறுத்தவரை அவரை பின்பற்றுபவர்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கிற பகுத்தறிவாளர்களாக இல்லாமல் அவரது கட்டளைகளை நிறைவேற்றுகிற முட்டாள்களாக இருந்தால் போதுமானது. இப்படிப்பட்ட பரதேசி ஈவேராவைத்தான் பகுத்தறிவு பகலவன் என பாராட்டுகிறார்கள் அவரது பக்த சிகாமணிகள். இந்த நேரத்தில் எம் தமிழ் சொந்தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை தமிழர் தலைவர் தந்தை பெரியார் என தமிழகமே ஏன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது என்கிற கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கான விடையை இப்போது காண்போம். மேனாட்டு அறிஞர்கள் மனதை நினைவு மனம், ஆழ்மனம் என 2ஆக பிரிக்கிறார்கள். இந்த 2 மனங்களுள் நினைவு மனம் மட்டுமே நல்லதை கெட்டதை பகுத்தறியும் ஆற்றல் கொண்டது. ஆழ்மனதிற்கு அந்த பகுத்தறியும் ஆற்றல் கிடையாது.
நினைவு மனம் எதையெல்லாம் ஆழ்மனதிற்கு சொல்கிறதோ அல்லது எந்த கருத்துக்களையெல்லாம் ஆழ்மனதிற்குள் அனுமதிக்கிறதோ அவற்றை சரியா தவறா என பகுத்தறியாமல் ஆழ்மனம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. மனோதத்துவ அறிஞர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். பிறக்கும்போது காலியாக எம்டியாக இருந்த ஆழ்மனதில் 50% நாம் 2 வயது குழந்தையாக இருக்கும்போதே நிரப்பப்பட்டு விடுகிறது. அதாவது பலவற்றை பற்றிய அபிப்பிராயங்கள் கருத்துக்கள் ஆகியவற்றால் நம்முடைய ஆழ்மனதில் 50% இடம் 2 வயது குழந்தையாக இருக்கும்போதே நிரப்பப்பட்டு விடுகிறது. அவ்வாறே நமக்கு 6 வயதாகும் போது ஆழ்மனதில் 60%, 8 வயதாகும் போது 80% நிரப்பப்பட்டு விடுகிறது. நமக்கு 14 வயதாகும் போது நம்முடைய ஆழ்மனம் பல்வேறு கருத்துக்களாலும் அபிப்பிராயங்களாலும் 90% நிரப்பப்பட்டு விடுகிறது. இங்கே ஒரு விடயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்தாக வேண்டும். மனிதனுடைய நினைவு மனம், கான்சியஸ் மைண்ட், பகுத்தறியும் ஆற்றல் உள்ளது என்றாலும் நினைவு மனத்திற்கு நல்லது எது, கெட்டது எது, எது சரி, எது தவறு என்பதை பகுத்தறியும் திறன் ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் 18 வயது ஆகும்போது தான் வரும். ஆனால் மனிதனின் ஆழ்மனதில் 90% மனிதனுக்கு 14 வயது ஆவதற்கு, அதாவது மனிதன் நல்லது கெட்டதை பகுத்தறியும் திறனை கொண்ட முழுமையான வயதினை அடைவதற்குள் பலவற்றை பற்றிய கருத்துக்களாலும் அபிப்பிராயங்களாலும் நிரப்பப்பட்டு விடுகிறது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களான நமக்கு 14 வயதிற்குள்ளாகவே ஈவேராவை பற்றிய ஒரு படிமம், பிம்பம், கருத்துருவாக்கம் நம் ஆழ்மனதில் திணிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எந்த நகரை எடுத்துக்கொண்டாலும் அங்கே பெரியார் சிலைகள், பெரியாரின் பெயரில் பேருந்து நிலையங்கள், பெரியாரின் பெயரில் நகர்கள், பெரியாரின் பெயரில் வீதிகள், சாலைகள், தெருக்கள் என தமிழகமே பெரியார் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. இவற்றை சிறுவயது முதல் இளைஞனாகும் வரை காணுகின்ற தமிழ் இளைஞர்கள், ஓஹோ, பெரியார் உண்மையில் மதிக்கத்தக்க ஒரு மாமனிதர் தான் போலும், இல்லை என்றால் அவர் நினைவாக தமிழகம் முழுவதும் பெரியாரின் பெயரில் இவ்வளவும் இருக்குமா என்று தானே ஒரு முடிவெடுப்பார்கள். சரி, ஒரு தமிழ் இளைஞன் 18 வயதுக்கு மேல் பகுத்தறியும் திறன் வந்த பிறகு பெரியாரை பற்றி தமிழக அரசியல் தலைவர்கள் பேசுவதை கேட்க நேரிடுகிறது. திராவிட தலைவர்கள் பெரியாரை பற்றி தமிழர் தலைவர், தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன், தன்மான தலைவர், இனமான காவலர், பெண்ணிய பேராசான் என பேசுவதை நமது தமிழின இளைஞன் கேட்கிறான். அது பரவாயில்லை. காங்கிரஸை ஒழிப்பதே எனது லட்சியம் என எந்த காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரோ அந்த காங்கிரஸு காரணம் தமிழ்நாட்டை இது பெரியார் மண், பெரியார் பூமி என்கிறான். சரி, அதுதான் போகட்டும். இந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு ஜீவா சிங்காரவேலின் தொடர்பை துண்டித்து கொண்டு ஓடிப்போன இந்த ஓடுகாலி ஈவேராவை ஓடுகாலி ஈவேரா என்று தானே தூற்ற வேண்டும். தஞ்சை மண்ணில் 42 விவசாய கூலி தொழிலாளர்களை உயிரோடு கொளுத்திய கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கு ஆதரவாகவும் தொழிலாளர்கள் குறைந்த கூலியில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என தொழிலாளர்களுக்கு உபதேசம் செய்த இந்த ஈவேராவை உழைப்பாளர் பகைவன் என்றல்லவா ஓங்கி சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் படைப்புவாதிகளும் தமிழ்நாட்டை இது பெரியார் பூமி, இது பெரியார் மண் என பிதற்றுகிறார்கள். அதுவும் போகட்டும். பறைச்சிகள் எல்லாம் ரவிக்கை போட ஆரம்பித்ததால் தான் துணி விலையெல்லாம் ஏறி போய்விட்டது என பரிகாசம் செய்த இந்த பாதகனை தாங்கள் தலித்துகள் என தத்துவம் பேசுபவர்கள் தாறுமாறாய் கிழித்தெறிய வேண்டாமா? ஆனால் அந்த தலித்திய மேதைகளும் இது பெரியார் மண், இது பெரியார் பூமி என பெருமை பேசும் கொடுமையை என்னவென்பது? இவ்வாறு தமிழர்கள் தங்களுக்கு விவரம் தெரியும் வயது வருவதற்கு முன்னால் எங்கு பார்த்தாலும் பெரியாரின் பெயரில் நகர்கள், பேருந்து நிலையங்கள், சாலைகள் என கண்ணால் கண்ட பிறகு, விவரம் தெரியும் வயது வந்த பிறகு எல்லா அரசியல்வாதிகளும் இது பெரியார் மண், இது பெரியார் பூமி என பேசுவதை காதால் கேட்ட பிறகு தமிழினத்தின் முதன்மை பகைவன் ஈவேராவை தமிழர் தலைவர் என்று தமிழர்களை ஏற்றுக்கொண்டதில் வியப்பொன்றும் இல்லையே. ஆனால் ஈவேராவின் உண்மைமுகம் பகுதி 1 அரசியலுக்கு வருமுன் ஈவேரா மற்றும் ஈவேராவின் உண்மைமுகம் பகுதி 2 அரசியலுக்கு வந்தபின் ஈவேரா என்ற தலைப்பில் அமைந்த எமது 2 காணொளிகளை கண்ட பிறகு தமிழ் மொழியை, தமிழ் மண்ணை, தமிழ் இனத்தை, தமிழர்தம் பண்பாட்டு விழுமியங்களை முற்றாக அழித்து தமிழ் இனத்தையே இருந்த தடமே தெரியாமல் அழித்தொழிப்பது ஒன்றையே தான் மரணிக்கும் வரையில் தன் வாழ்நாள் நிச்சயமாக கொண்டு செயல்பட்ட இழிமகன் ஈவேராவின் பெயரால் தமிழ்நாடு முழுவதும் நகர்களும், பேருந்து நிலையங்களும், வீதிகளும், சாலைகளும், சிலைகளும் இருப்பதை தமிழர்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் இனியும் சகித்து கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு சகித்து கொண்டிருந்தால் அதைவிடவும் இனமான கேடு வேறு ஏதேனும் தமிழனுக்கு உண்டா? எனவேதான் எமது தமிழிய பேரியக்கம் தமிழ்நாடு அரசுக்கு பின்வரும் 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கிறது. கோரிக்கை 1, மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தின் பெயரை முன்பு இருந்தபடியே மதுரை மீனாட்சி பேருந்து நிலையம் என மாற்ற வேண்டும். கோரிக்கை 2, தமிழ்நாடு முழுவதும் பெரியாரின் பெயரில் அமைந்துள்ள நகர்கள், பேருந்து நிலையங்கள், சாலைகள், வீதிகள், தெருக்கள் அனைத்தையும் தொல்காப்பியர் பெயருக்கு மாற்றிவிட வேண்டும். உதாரணம்,
தொல்காப்பியர் மாளிகை, தொல்காப்பியர் நகர், தொல்காப்பியர் பேருந்து நிலையம், தொல்காப்பியர் சாலை. கோரிக்கை 3. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஈவேரா சிலைகளை சேதமில்லாமல் அகற்றி அவற்றை சென்னை பெரியார் திடலிலும் திருச்சி பெரியார் மாளிகையிலும் கொண்டு போய் சேர்த்திட வேண்டும். இவ்வகையில் வெள்ளை அதிகாரி கொடுங்கோலன் நீல் என்பான் சிலை விவகாரத்தில் அன்றைய சென்னை மாகாண முதல்வர் ராஜாஜி செயல்பட்டதைப் போல இன்றைய தமிழக அரசும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஈவேரா சிலையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் எந்த கலவரங்களும் ஏற்படா வண்ணம் தடுத்திட வேண்டும். கோரிக்கை 4. நயவஞ்சகமாக பெரியார் அறக்கட்டளையை கைப்பற்றி தன் வசப்படுத்தி வைத்துள்ள வீரமணியிடமிருந்து பெரியார் அறக்கட்டளையை மீட்டெடுத்து அதை தமிழ்நாடு அரசுடைமையாக்கி அந்த அறக்கட்டளைக்கு தமிழிய மறுமலர்ச்சி அறக்கட்டளை என பெயர் சூட்டி அந்த அறக்கட்டளை வருமானத்தை தமிழ் மொழி தமிழின வளர்ச்சிக்கு செலவிட வேண்டும். இவ்வகையில் தமிழ்நாடு அரசுக்கு எமது தமிழிய பேரியக்கம் முன்வைக்கும் மேற்கண்ட 4 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் உலகம் முழுதும் உள்ள தமிழ் தேசிய அமைப்புகளும் இயக்கங்களும் தமிழ் சான்றோர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழக அரசுக்கு தாங்களும் முன்வைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு பெரியார் மண் அல்ல, இது தமிழர் மண், தொல்காப்பியர் மண், வள்ளுவர் மண் என்பதை உலகுக்கு காட்ட உலக தமிழர்களே ஒன்றுபடுங்கள். வாழ்க தமிழ், எழுக தமிழினம், வெல்க தமிழியம். நன்றி, வணக்கம்.